ஹலோ, இன்னைக்கு நம்ம பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன சைஸ் புளி வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு புளி வந்துட்டு இதோட கசப்பு தன்மை எல்லாத்தையுமே நீக்கிடும். இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கசப்பாக எல்லாம் இருக்காது. பாவக்காய் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே கேட்கும். பாவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு மஞ்சள் வச்சு கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்காக நான் வந்துட்டு மண்சட்டி எடுத்துருக்கேன். மண்சட்டியில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கூட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்தோன்னா நம்ம கிரேவியாக கூட வச்சு சாப்பிடலாம், குழம்பு மாதிரி. இந்த இது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பார்க்க பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். ஏன்னா இந்த வெந்தயம் கருவிக்கக்கூடாது. வெந்தயம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுமே இதில் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்தது சின்ன பூண்டு தான், அதனால் வந்துட்டு நான் கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, நீளமாக. என்கிட்ட சின்ன பூண்டானதுனால நான் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். இதுவே நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு முழு பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு லைட்டாக வேகட்டும், ஒரு ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ரொம்ப எல்லாம் வதங்க வேண்டிய தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கி கிடைக்கும். சின்ன வெங்காயம் இதில் சேர்த்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் மோஸ்ட்டாகவே சின்ன வெங்காயம் போடுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் 2 சின்ன பச்சை மிளகா, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது இவ்வளோத்தையுமே போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வதங்கி இந்த ஸ்டேஜில் வந்ததுமே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூளில் நார்மல் மிளகாய்த்தூள், எரி மிளகாய் இருக்குல்ல அந்த மிளகாய்த்தூள், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெருஞ்சீரகம் வந்துட்டு இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணிங்க, 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது இவ்வளவும் கரியாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டீஸ்பூன். இதையுமே போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்துட்டு கரியக்கூடாது. எப்போவுமே மசாலா ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்துட்டு வெந்து வரணும். லைட்டாக அதை உடச்சி விட்டுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு தக்காளியை மிக்சியில் ஆட்டி பேஸ்ட்டாக ஊற்றுறீங்கனாலும் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லாவே உடஞ்சி வெந்து வரணும். இந்த டைமில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வேணால் கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நேரமே கொஞ்சம் உப்பு தான் ஆட் பண்ணியிருந்தோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த இதில் வந்துட்டு ரொம்ப நல்லா பிடிக்கணும். அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த மசாலா வந்து அந்த பாகக்காயில் ரொம்பவே பிடிக்கும். நார்மலாகவே நிறைய பேர் பார்க்க ரொம்ப கசப்பாக இருக்குன்னு தான் சாப்பிடாம இருப்பாங்க. நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது அதோட கசப்போட தன்மை வந்துட்டு ஒரு 80% வந்துட்டு குறைஞ்சிடும். இது வந்துட்டு நான் ஒரு 5 or 6 மினிட் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு கிளறி எடுத்துக்கிட்டேன். இந்த இதில் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு மசாலா. இது மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த டைமில் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக திரும்பவுமே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை வந்துட்டு இதில் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை அதிகமாக குக்கிங் பண்ணும்போது ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குது. இது வந்துட்டு இதுலேயுமே கொஞ்சம் மணமும் கொஞ்சம் சுவையும் வந்துட்டு கொடுக்கும். அதனால் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதிகமாக. நான் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப கசப்பாக இருந்துச்சு இந்த டைமில் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு உப்புமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் இது வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.